අපේ පක්ෂේ නොවුනට මන්ත්‍රී ධූරයක් දෙන්නම් කියලා කෝටි 50ක් எமது கட்சி இல்லாவிட்டாலும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறி 50 கோடி அரசியல் கட்சி ஒன்று பெற்றுள்ளது. அவர்கள் யார் என்பது எமக்கு தெரியும். அவ்வாறு 50 கோடி ரூபாவை பிரித்துக் கொண்ட விதத்தை எம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியும். குறித்த நபர் முறைப்பாடொன்றை செய்தால் அதனை தேடி கண்டுபிடிக்க முடியும். தற்போது புதிய கதையொன்றை கூறி வருகின்றனர். 3-2 அதிகாரத்தை பெற்றுள்ள போதிலும் திருடர்களை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்கின்றனர். 3-2 அதிகாரத்தை நாம் பெற்றுள்ள போதிலும் முன்னர் ஆட்சியிருந்த அரசாங்கங்களைப் போன்று நாம் செயற்படுவதில்லை. இது சர்வாதிகார ஆட்சி அல்ல. நாம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். அந்த விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் தற்போது என்னால் தெளிவுபடுத்த முடியாது. எனினும் நாம் பல சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதில் ஒன்றாகும். நாம் ஒருபோதும் அரசியல் பழி வாங்குவதில்லை. எனினும் சட்டம் நாட்டின் அனைவருக்கும் பொதுவானது. நாம் அதனை காண்பிக்க வேண்டும். இவ்வளவு காலமும் வைத்தியசாலைகளில் தங்கியிருந்த துமிந்த சில்வா தற்போது சிறைக்கூண்டில் உள்ளார். அர்ஜுன் அலோசியஸ் போன்றவர்கள் வரி செலுத்தாமையினால் சிறையில் உள்ளதுடன் அவர்களிடம் தண்டமும் அறவிடுகின்றோம். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான மதுபான உற்பத்தி நிறுவனம் வரி செலுத்தாமையினால் அந்த வரியை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். அண்மித்த வரலாற்றில் கலால் வரி வருமானம் 20,000 கோடி இந்த வருடமே கிடைத்துள்ளது. சட்டவாட்சியை பாதுகாப்பதற்காக நாம் வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். குழப்பம் அடைந்துள்ளவர்களுக்கு நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். உங்கள் வீடுகளுக்கு அறிவித்தல் கடிதம் வரும். அதன் போது வாருங்கள். சிங்கப்பூரில் மவுண்ட் எலிசபெத்தில் ஒளிந்து கொள்ளாமல் இங்கு வருமாறு நாம் கூறுகின்றோம். පුරේ මවුන්ට් එලිසබෙත් හරි කුවරිය හැංගෙන්නේ නැතු. එච්චර අපේ ඉල්ලීම තියෙන්නේ. ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන යටතේ ලක්ෂ 70ක් පළවෙනි උත්සවය. கிளீன் ஸ்ரீலங்கா அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவு என நான் பாராளுமன்றத்தில் கூறினேன். நான் இன்றும் அதனையே கூறுகின்றேன். நாளையும் கூறுவேன். நான் அதனை கூறவில்லை என கூற மாட்டேன். நான் அதனை 9ஆம் திகதி பாராளுமன்றத்தில் கூறினேன். 10ஆம் திகதி காலை 9:45க்கு ஜனாதிபதி செயலாளர் பிரதம கணக்காய்வாளர் குமாரசிங்கவை அழைத்து கலந்துரையாடியுள்ளார். அதேபோன்று கணக்காய்வாளர் தாரகவையும் அழைத்து கலந்துரையாடி அந்த தொகையை மாற்றி 9 லட்சமாக குறைத்துள்ளனர். 70 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. நான் கருத்து வெளியிட்டமையால் 61 லட்சத்தை அரசாங்கத்தினால் மீதப்படுத்த முடிந்துள்ளது. நத்தார் தினத்தில் காலிமுகத்திடலிலும் டுப்ளிகேஷன் வீதியிலும் ஒளிவிளக்குகளால் அலங்கரித்தனர். ட்ரோன் காட்சிகளை நடத்தினர். இதற்கு ஆளுநர் அனிஃப் யூசுப்பே பணம் வழங்கியுள்ளார். விஜயராமையில் 44 லட்சம் செலுத்தி வாடகைக்கு வரும் வீடுகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். மஹிந்த ராஜபக்ச நாளை வீட்டிலிருந்து வெளியே சென்றாலும் அவருக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்க பலர் இருக்கின்றனர். நாளை சந்திரிகா பண்டாரநாயக்க சென்றாலும் அவ்வாறுதான். சந்திரிகா பண்டாரநாயக்கவின் குடும்பமே நாட்டுக்கு தனது குடும்பத்தின் 40,000 ஏக்கர் காணியை வழங்கியது. அவர்கள் நாளை வீட்டிலிருந்து வெளியே சென்றால் மக்கள் மத்தியில் அவர்களுக்குள்ள நட்பெயருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. மஹிந்த ராஜபக்ச வீட்டிலிருந்து வெளியேறினாலும் அவருக்கு 10 வீடுகளை பெற்றுக் கொடுக்கவும் மக்கள் இருக்கின்றனர். மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நாளை நீக்குங்கள். தெற்கிலிருந்து அவரை பாதுகாப்பதற்கு தேவையான அளவு மக்கள் வருவார்கள். ගරු මන්ත්‍රීතුමා කතාවේදී බස්නාහිර ආණ්ඩුකාරතුමාගේ නම සඳහන් කරමින් එතුමා கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உரையில் மேல் மாகாண ஆளுநரின் பெயரை கூறி அவர் தொடர்பில் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். நாம் தெளிவாக இதனை கூறுகின்றோம். மேல் மாகாண ஆளுநர் இந்த நாட்டில் நட்பேர் கொண்ட ஒருவர். அவர் கட்சியின் உறுப்பினர் என்பதனால் மேல் மாகாண ஆளுநர் பதவிக்கு அவரை நாம் நியமிக்கவில்லை. நீங்கள் கூறியதைப் போன்று அந்த விடயங்களுக்கு அவர் பணம் செலுத்தினாரா இல்லையா என்பது எமக்கு தெரியாது. எனினும் அவரை தொடர்புபடுத்தி இவ்வாறான பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவது தவறு என்றே நாம் கூறுகின்றோம். அவர் இந்த நாட்டின் ஒரு பிரதான பிரஜை. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கான பற்றுச்சீட்டை நீங்கள் முன்வைப்பதாக கூறினீர்கள். அதே போன்று இதனையும் முன்வைப்புகள் நினைக்கின்றேன். நாட்டின் பணத்தை 5% செலவு செய்யாமலே சில விடயங்களை நாம் செய்துள்ளோம். எனவே இவர் இவ்வாறான விடயங்களை முன்வைக்கின்ற போது அவரினாலும் அதற்கான பதிலை வழங்க முடியும். ஜனதா விரோதி ஆண்டுவல மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு இதனை புரிந்து கொள்ள முடியாமல் போயுள்ளமை தொடர்பில் நாம் அதிர்ச்சி அடையப் போவதில்லை. எனினும் இன்று எமது நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பாருங்கள். இது மக்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் திட்டமாகும். அமைச்சரே, நான் இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் உள்ளடக்கம் என்னவென்பதை தெளிவுபடுத்தும் வரை காத்திருந்தேன். தயவு செய்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் உள்ளடக்கம் என்னவென்பதை நாட்டுக்கு கூறுங்கள். நான் இது தொடர்பில் பல தடவைகள் பேசியுள்ளேன். தேவை என்றால் அது தொடர்பில் மேலும் விளக்கத்தை தர முடியும். எனினும் தற்போது சுமத்தப்படுகின்ற போலியான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்குவது எனது பொறுப்பாகும். ஆகவே எவ்வாறு விவாதத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் எனக்கு எவரும் பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரத்தை தமக்கு தேவையானவாறு பயன்படுத்தி சட்டத்தையும் அரசியலமைப்பையும் 5% கூட கவனத்தில் கொள்ளாமல் செயற்பட்ட ஒரு யுகத்தை எமது இந்த அரசாங்கம் மாற்றியுள்ளது.
මේ ආණ්ඩුව පත් කරගත්තේ. ඔය ක්ලීන් ශ්‍රී ලංකා කියන එකම තමයි ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා நீங்கள் கூறும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அந்த கோட்டாபய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் வேறு விதங்களில் முன்னெடுத்தன. எனினும் அரசாங்கம் மாறியதன் பின்னர் என்ன நடந்தது? அந்த இராணுவத்தை பயன்படுத்தி வீதிகளை சுத்தப்படுத்துவதாக நீங்களே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீர்கள். எனினும் அன்று அவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நீங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் அதே செயற்பாட்டையே முன்னெடுக்கின்றீர்கள். මුදල් ගෙව්වම දැන් ප්‍රශ්නේ හරි. මුදල් ගෙව්වම ඇක්සිඩන්ට් එක වෙන්නේ නැද්ද? ඒක කිව්වේ කවුද? මොකද මම තමයි ප්‍රවාහන ඇමති. අපි අහන්නේ පොලිසියෙන් කියන්නේ මේ පොලිස් පාර අමාත්‍යවරයා ඉන්නවා. පොලිසිය එහෙම මොකක්වත් කියලා නෑ. මොන පොලිසියද කියලා තියෙන්නේ? මේක ලියාපදිංචි කරන්න පුළුවන්ද බැරිද? ලියාපදිංචි කරාම ඇක්සිඩන්ට් එක වෙන්නේ නැහැ කියලා කියනවනේ. පිළිබඳව සාධක සහිතව කතා කරන්න. නිකන් කවුරු හරි කියපු එකක් ගෙනල්ලා මෙතන කතා කරන්න. ඔබතුමා හෙට දිනේදී හෝ කියන්න කවුද ඒක කිව්ව කියන එක. ඒකෙන් පැනලා